ஹாய், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஒரு திட்டம், அதாவது வந்து கேலோ இந்தியான்ற ஒரு ப்ரோக்ராமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா, கேலோ இந்தியான்றது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணி நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இது வந்து Jan 19 அன்னைக்கு நேரு ஸ்டேடியம் அங்கே வந்து நடந்திருக்கு. கேலோ இந்தியான்ற ஒரு இது வந்து நடந்திருக்கு. இந்த கேலோ இந்தியா அப்படின்றத என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேலோ இந்தியான்றது வந்து பார்த்திங்கன்னா, கேலோ இந்தியா அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. கேலோ இந்தியான்றது வந்து 2018 டிஓபிஎஸ் டார்கெட் ஒலிம்பிக் ப்ரோக்ராம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதனுடைய இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா கண்ட்ரீஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு நேஷன் இருக்கும். ஸோ இதிலேருந்து தான் வருவாங்க, இதிலேருந்து தான் வந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து வருவாங்க அப்படின்ட்டு, அதாவது ஒரு குழு மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வருவாங்க. ஸோ இதெல்லாமே சேர்த்து நடக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக். ஸோ அதை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக இப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு நேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்ஸ், அதாவது டார்கெட் ஒலிம்பிக் ப்ரோக்ராம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 இயர்ஸ்க்கு மேலே வந்து இது நடந்துகிட்ருக்கு. இது வந்து டெல்லியில் தான் வந்து இதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ நார்த் சைட்லலாம் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே வந்து ஓரளவுக்கு இந்த கேலோ இந்தியான்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து இது மூலமாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது மும்பையில் கூட இருக்குது, இந்த மாதிரி கேலோ இந்தியான்ற ஒரு அமைப்பு வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ சவுத் இந்தியாவில், அதாவது தமிழ்நாடு இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேலோ இந்தியான்ற ஒரு இது இல்லை. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா கேலோ இந்தியான்ற ஒரு பிளான் வந்து சவுத் இந்தியாவில் சென்னையில் தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்டென்ஷன், அது கேலோ இந்தியானோட இன்டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யங்ஸ்டர்ஸ் 18 to 25 அதுக்குள்ளே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட திறமைகளை வந்து வெளிப்படுத்தி, ஸோ அவங்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுற விதமாக வந்து இது நடத்தப்படுது. இந்த கேலோ இந்தியான்ற ஒரு இது வந்து நடத்தப்படுது. இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்குமே வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ஸ், காலேஜ், ஸோ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது ஒரு மையமாக, அதாவது இது வந்து ஹப்பாக இருக்கும். ஸோ இது வந்து வச்சு அவங்க வந்து இதிலேருந்து அவங்களோட ஸ்கில்ஸை வந்து வெளிப்படுத்தி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணி, ஸோ அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி அவங்க வந்து அடுத்த நிலைமைக்கு போய் ஸோ ஒலிம்பிக் வரைக்குமே வந்து இது மூலம் போகலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் தான் இந்த கேலோ இந்தியான்ற ஒரு பிளான். இதோட ஃபுல் மீனிங்னா நேஷ்னல் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரைபலில் இருக்கிறவங்களாம் வந்து அவங்களோட ஸ்கில்ஸை வந்து மேம்படுத்துறதுக்காக இது வந்து ஒரு மையமாக வச்சு இது பண்ணியிருக்காங்க இந்த கேலோ இந்தியான்றது வந்து. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பாய் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டீம் அவங்க தான் வந்து இதில் அவங்களோட கான்ட்ரிபியூட் பண்ணி, ஸோ அவங்க தான் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஊக்குவிச்சு ட்ரைனிங்லாம் பண்ணி அவங்க தான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு மேம்படுத்துகிற அளவுக்கு அவங்க தான் வந்து ட்ரெயின் அப் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதனால் வந்து நிறைய டிசபிலிட்டிஸாக இருக்கிறவங்க சைல்ட்ஸ்லாம், அதாவது 18 to 25 யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இதனால் நிறையா பயன்பெறுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ட்ரைனிங்ஸுமே வந்து இதில் வந்து நிறையா ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது 2018 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த ஸ்கீம் ஆனது கேலோ இந்தியாவா அதுக்கப்புறம் சொல்லப்பட்டு, ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அவங்களோட எந்த ஸ்டேட்ஸ்லாம் இருக்கோ அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸை கூட இதில் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த நேஷ்னல் ஸ்போர்ட்ஸில் இந்த ப்ரோக்ராம் மூலமாக நிறையா வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணி, ஸோ அவங்களோட ஸ்கில்ஸை வெளிப்படுத்தி ஒலிம்பிக்கில் வந்து நிறையா பதக்கங்களை வாங்குவாங்க அப்படின்ற ஒரு இதுக்காக தான் இந்த கேலோ இந்தியான்றது நடத்தப்படுது. பட் எனிவே, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்தால், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்தால், ஸோ இது வந்து இந்த விஷயம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்க, ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.